ஹலோ குக்கீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஜங்குக் எஃப்எஃபோட ஃபைனல் பார்ட் தான்டா பார்க்க போகிறோம். வி ஆர் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வென் அந்த எஃப்எஃப் நிறைய பேர் எனக்கு பர்த்டே விஷ் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூடா. லைக் சாரி, லைவ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன், ஆனால் வந்து என்னாச்சுன்னு தெரில, வாய்ஸ் வந்து கேட்கல. ஓகேவா? ஸோ நான் என்னன்னு சரி பண்ணிட்டு இன்னொரு நாள் வரேன்டா. ஓகேவா? ஸோ கோச்சிக்காதீங்க. ஸோ இந்த வந்து டூ ஷாட் வந்து கேட்டது அர்ச்சனான்னு நினைக்கிறேன், நம்ம சப்ஸ்கிரைபர். ஸோ அவங்களுக்காக டெடிகேட் பண்ணுறேன். ஓகே, நம்ம வந்து பார்ட் 1ல் என்ன பார்த்துருந்தோன்னா, நீங்களும் ஜங்குக்கு வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸ். தயங் வந்து ஜங்குக்கோட ஃப்ரெண்ட். ஓகேவா? ஸோ 2 பேருக்குமே ஒரு எப்படி சொல்கிறது, டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி தான். நீங்கள் ஜங்குக் கூட ஃபாலோ ஆகுறீங்க, ஆனால் ஜங்குக் வந்து உங்களை ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் உங்களை யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான். தென் கொஞ்ச நாள் போயிருக்கும், நீங்கள் வந்து ஹோம்ஒர்க் எழுதிருப்பீங்க. ஜங்குக் வந்து ஹோம்ஒர்க் எழுதிருக்க மாட்டான். ஸோ செம்மையாக அடி வாங்கியிருப்பான். ஸோ நீங்கள் தான் லைக் ஹெல்மெட்லாம் போட்டு விட்டு நல்லா பார்த்துருப்பீங்க. தென் நீங்கள் ஹோம்ஒர்க் எழுதி கொடுக்குறீங்க. ஜங்குக் வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். ஸோ அது ஏதோ க்ரஷ்ன்னு சொல்கிறான். 2 பேருக்கு அதனால் சண்டை வருது. தென் உங்களை சமாதானப்படுத்தி பேச வைக்கிறான். ஸோ நீங்கள் ஜாலியாக பேசிவிட்டு வீட்டுக்கு வரும்போது பார்த்தா உங்கள் 2 பேர் பேரண்ட்ஸும் மேரேஜ்க்கு ரெடி பண்ணுறாங்க. ஸோ ஜங்குக் கேட்டு ஷாக் ஆகுறான். ஸோ அதுலேருந்து கண்டினியூஷன் இல்லை பார்க்கலாம்டா. உங்களை வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஏஞ்சல் ஃபெஸ்டிவலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போகலாம். எது? என்ன சொல்கிறீங்க? ஆமாம், 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சா ரொம்ப நல்லா இருக்கும்டா லைஃபு. என்னம்மா சொல்கிறீங்க வயன்? எனக்கு எதுவும் தெரியாதா? இப்போ தான் எனக்கு தெரியும். அப்பா அம்மா 2 பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. என்னடி சொல்கிற? மா, அப்பா, உங்ககிட்ட நான் தனியாக பேசணும். சரி, அப்போ நாங்கள் வரோம். கூடிய சீக்கிரத்தில் நிச்சயம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வராங்க. சரின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. ஜங்குக்கு செம்ம கோவம். உங்களை பார்த்துட்டு அப்படியே உங்கள் அப்பா அம்மா கூப்பிட்டு வரான். மா, அப்பா, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? நான் இப்போ தான் காலேஜை முடித்தேன், இன்னும் வேலைக்கு கூட போகல. அதுக்குள்ளே என்ன நம்பி வயனை நீங்கள் கட்டி கொடுக்கறதா இருக்கீங்க? ஜங்கு, நீ வேலைக்கு போகணுன்னு அவசியம் கிடையாது. நீ வேணும்னா அப்பாவோட பிஸ்னஸை பார்த்துக்கோ. அப்பா அம்மா 2 பேருமே நல்ல வெல்த்தான ஃபேமிலி தான்டா. அப்புறம் என்ன, வயனுக்கு மட்டும்தான் அவன் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. நீ பார்த்துக்க மாட்டியா அப்பாவோட பிஸ்னஸ் பார்த்துட்டு வயனையும்? அவள் ரொம்ப நல்ல பொண்ணுடா. அவள் நல்ல பொண்ணாக இருக்கட்டும். எனக்கு அவள் மேலே லவ்லாம் இல்லைம்மா. டேய், என்னடா சொல்கிற? ஆமாம்மா, நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு, அவ்வளோதான். டேய், ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸாக தான்டா ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் 2 பேரும் தானே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்கடா. அது எப்படி நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுவோன்னு சொல்கிறீங்க? ஜங்கோக், இந்த மாதிரி ஏற்று பேசாத. சொல்கிறத கேளு. டேட் சொன்னது கேளு ஜங்கோக். 2 பேருக்கும் மேரேஜ், அவ்வளோதான். அது மட்டும் இல்லாமல் வயனோட அப்பா என் ஃப்ரெண்டுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். இது சின்ன வயசுலேயே போட்டுக்கிட்ட டீல்னு சொல்லலாம், இல்லைனா பேசிக்கிட்டவும் சொல்லலாம். 2 பேருக்கு கட்டி வைக்கிறது தான் ஆசை, அவ்வளோதான். நீ அதுக்கு சம்மதிக்கிற இல்லைனா ஜங்கோக், என் சொத்து ப்ளஸ் உங்கள் அம்மாவோட சொத்து எதுவுமே உன் கைக்கு வராது. டேட், என்ன மிரட்டுறீங்களா? உங்கள் சொத்துனால தான் நான் இப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஜங்கோக், உனக்கு என் பிஸ்னஸை பார்த்துக்கணுன்னு எவ்வளோ ஆசைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதுக்காக நீ பண்ணி தான் ஆகணும் அப்படின்றாரு. யோசிச்சு முடிவு பண்ணு. உன் செமஸ்டர் முடிச்சதுக்கப்புறம் உனக்கும் வாயனுக்கும் கல்யாணம் அப்படின்றாங்க. ஸோ ஜங்குக்கு என்ன பேசுறதுனே தெரில. சண்டை போடுறான், பேசாமல் இருக்கிறான், சாப்பிடாமல் இருக்கான். நத்திங் ஒர்க். ஸோ செமஸ்டரும் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் 2 பேரும் பெருசாக பேசிக்கிறது கிடையாது. இந்த எப்போ மேரேஜுன்னு நாங்களும் ஜங்குக்கு உங்ககிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ ஃபியூ டேஸில் உங்கள் 2 பேருக்கும் ஒரு நல்ல முகூர்த்தத்தில் மேரேஜ் நடக்குது. ஸோ ஜங்குக்கு இதில் பெருசாக விருப்பம் இருக்க மாதிரிலாம் இல்லை. ஆனால் லைக் சிரித்த மாதிரி இருக்கான், அவ்வளோதான். ஸோ லைக் மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது, ஸோ கொஞ்ச நாள் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் காமாக இருக்கான். ஸோ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஜங்குக், இந்த மேரேஜில் உனக்கு விருப்பமா? இதை பற்றி நான் நைட்டு உனக்கிட்ட பேசுகிறேன். நீங்களும் சரின்னு சொல்கிறீங்க. ஸோ லைக் மேரேஜ் முடிஞ்சோன்னே எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஸோ ஜங்குக்கு எதுவுமே லைக் சிரிக்கலை, எதுவுமே பண்ணல. ஹி வாஸ் ஸோ குவைட். ஸோ அப்படியே அவன் பாட்டுக்கு அமைதியாக சாப்பிட்டுட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பி போகிறான். ஜங்குக்கு ஏன் இப்படி வேடாக நடந்துக்கிறான்?
என்னாச்சு அவனுக்கு? நீங்கள் அப்படியே பார்த்துட்டு சரி பேசிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டீங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் ஸோ பேசிட்டு உங்கள் அப்பா அம்மா 2 பேருமே லைக் உங்களை வந்து விட்டுட்டு போகிறாங்க. ஸோ இன்றைக்கி மட்டும்தான் நீங்கள் லைக் எப்படி சொல்கிறது, ஜங்கு கூட அப்பா அம்மா வீட்டில் இருப்பீங்க. நெக்ஸ்ட் டே நீங்கள் வந்து ஒரு தனி அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிடுவீங்க. ஓகேவா? ஸோ அடுத்த நாள்லேருந்து ஜங்குக்கு வந்து அவங்க அப்பா அம்மாவோட பிஸ்னஸ் டேக் ஓவர் பண்ணிவிடுவான். ஓகே. ஸோ இதை தான் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்களே சொல்லப்போனால். ஸோ லைக் 2 பேருமே அங்கே இருக்கீங்க ஃபர்ஸ்ட் நைட் ரூமில். ஸோ நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அவங்க காலில் விழ போகிறீங்க. ஏஞ்சி இங்கே உட்கார இங்கே பார்த்துட்டு ஆசீர்வாதம் பண்ணு ஜங்கு. வயன் இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் எனக்கு தேவையில்ல, உட்காரு. சரின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காருங்க. சொல்லுடா என்னாச்சு? எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம்ல. என்ன? ஆமாம், உன்கிட்ட நான் எவ்வளோ முயற்சி பண்ண சொல்கிறதுக்கு, பட் எனக்கு எதுவும் டைம் கிடைக்கல. அது மட்டும் இல்லாமல் என்னால் ஒரு பொண்ணு கூடலாம் இருக்க முடியாது. உனக்கு தெரியும்ல, நான் பிரியாவை காதலிக்கிறேன். நீங்கள் அப்படியே ஷாக்காக பார்க்குறீங்க. என் ஃப்ரெண்டு பிரியாவா? ஆமாம், உன் ஃப்ரெண்டு பிரியா தான். ஒன் சைடாக தான் லவ் பண்ணுறேன். அவளுக்கும் பார்த்த விருப்பம் மாதிரி தான் தெரியுது. அதனால் எனக்கு இந்த லவ் மேலாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவன் பார்த்துட்டு இங்கே பாருவாயன், உன் மனசை வேணால் கஷ்டப்படுத்திருக்கலாம். நீ தான் என்னை லவ் பண்ணலன்னு எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோன்னா அது வேறு. கல்யாணன்றது இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் பாத் வாயன். உன்னை என் ஒய்ஃபாலாம் சத்தியமாக பார்க்க தோணலடி, புரியுதா? உன்னை டீஸ் பண்ணிக்கிட்டு ஜாலியாக ஓட்டிக்கிட்டு அது இருக்க லைஃப் வேறு. உன்னை ஒய்ஃபாலாம் நினச்சி கூட பார்க்க முடியல. அதனால் இன்னும் ஒரு 3 month அதுக்கப்புறம் 2 பேர் டிவோர்ஸ் வாங்கிட்டு பிரிஞ்சிடலாம். இதில் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும், ஒரு ஃபேவர்னு கூட வச்சுக்கோயேன். நீ தான் இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு சொல்லணும். ஜாக்கு, ஆமாம் வேன், நிஜமால் தான் சொல்கிறேன், நான் ஒன்றும் விளையாடல. ஏன்னா நான் விருப்பம் இல்லைன்னு சொன்னால் எங்கள் அப்பா எனக்கு சொத்து தர மாட்டேன்ருவார். அதுக்காக தான் நீ சொன்னால் கொஞ்சம் ஈஸியாகிடும். ஸோ எனக்காக இந்த ஃபேவர் பண்ணுவியா? சின்ன வயசுலேருந்தே எனக்கு நிறையா பண்ணியிருக்க, இதை பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. நீ கேட்டு நான் எதுவும் இல்லைன்னு சொல்லதில்லை ஜங்கு. அதனால் எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். நீ என்ன விரும்புறியோ அதே செய். இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு நான் டிவோர்ஸ் வாங்கி தரேன். ஐ எம் ஸோ ஹாப்பி ஜங்கு. நீ லைஃப்பில் ஹாப்பியாக இருந்தா எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. சரி வாயன், நீங்கள் படுத்துக்கோ, நான் கெஸ்ட் ரூமில் படுத்துக்கிறேன். இல்லை ஜங்கு, நான் கெஸ்ட் ரூமில் போய் தூங்குறேன், நீங்கள் தூங்க. ஏய், நீ ஒன்றும் கஷ்டப்படல, நீ தான் என்ன லவ்வே பண்ணலையே, இதில் என்ன இருக்க போகுது? we are just friends இல்லை? we are just friends ஜங்குக், we are just friends. எனக்கு இதில் கொஞ்சம் கூட ஹர்ட் இல்லை. சரி ஜங்குக், நான் கீழே போகிறேன். வயன், எதாவது வேணுமா? இல்லை ஜங்குக், இல்லை, நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கீழே போகிறீங்க. ஸோ போகிறப்போ பயங்கரமாக அழுதுகிட்டு போகிறீங்க. உங்களால் அந்த எமோஷனை சப்ரஸ் பண்ணவே முடியல. அவ்வளோதானடா லைஃபு. ஏன்னா நீங்கள் வந்து அவ்வளோ டீப்பாக ஜங்குக்கு லவ் பண்ணீங்க. ஸோ அவன் அசால்ட்டாக நான் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், என்னை விட்டுட்டு போயிடு அப்படின்ற போது நீங்கள் அந்த நிலமையில இருந்து யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ட்ரூவாக லவ் பண்ணவங்க வேற ஒருத்தவங்க லவ் பண்ணுறேன்னு சொல்லும் போது அந்த வலி, வேதனை, சத்தியமாக அந்த இடத்துல எந்த பொண்ணாலே அதை ஏற்றுக்க முடியாது. பட் நீங்கள் ஓகே சொல்லியிருக்கீங்க. பிகாஸ் அவனோட ஹாப்பினஸ் உங்களோட ஹாப்பினஸ். அந்த ரூமில் உட்காந்துட்டு எல்லாத்தையும் தள்ளி விட்டு உடைக்கிறீங்க. ஜங்கு அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படி அழுக்கிறீங்க. அவ்வளோதானாடா, அவ்வளோதானா? என்ன தலை முழுகிட்டியா? நான் உன்னை என்னமோ நினச்சேன் ஜங்கு.
என்கிட்டயே வந்து அதுவும் ஏன் புருஷன் வேற ஒருத்தைய லவ் பண்றேன்னு சொல்றான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. ஒரு பொண்டாட்டியா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? என் ஃப்ரெண்டே என்ன மாமா வேலை பார்க்க சொல்றல, உடைச்சிட்டேன். சுக்குநூறா உடைச்சிட்டேடா, சுக்குநூறா உடைச்சிட்டேன். ஆனா நான் உன்னை எவ்வளோ சின்சியரா லவ் பண்றேன்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளோ ஆழம் எல்லாம். ஆனா அது உன்னால புரிஞ்சுக்க முடியலையேடா. என் கூடவே இத்தனை வருஷம் இருந்த ஏன் ஜோக்கு என் மனசை உன்னால புரிஞ்சுக்க முடியல. நான் நான் உன்னோட லவ்வுக்கு டிசர்வே இல்லையா? நானும் லவ் பண்ணக்கூடாதாடா? சொல்லு ஜோக்கு, நானும் லவ் பண்ணக்கூடாதா? உன்னை மனசார காதலிச்சதுக்கு எனக்கு கிடைச்ச பரிசா ஜங்குக்கு இது? அது முதல்ல அன்னைக்கு தான் புருஷன் கேட்ட முதல் விஷயம் இது. அவள கேம் இல்லை தான் புருஷனே மற்ற பொண்ணுக்கு விட்டு கொடுக்கறது. அவ்வளோதான் ஜோங்கு, அவ்வளோதான். அப்படி சொல்லிட்டு நீங்கள் பயங்கரமாக அழுதுகிட்டு ஸோ அப்படியே படுத்து தூங்குறீங்க. ஸோ ஜங்குக் தான் ஸோ வந்து கதவை தட்டுறான். வயன், ஹே வயன். ஜங்குக், ஏய் கதவை தாடி. இதோ வரேன். அதுக்கப்புறம் நீங்கள் போய் கதவை திறக்கிறீங்க. ஏய் என்ன பண்ணி மூஞ்செல்லாம் இப்படி வீங்கிருக்கு? ஒன்றும் இல்லை, ஒரு மாதிரி தலைவலியாக இருந்துச்சா, அதனால தான் கொஞ்சம் நல்லா டீப்பாக தூங்கிட்டேன், அதான் இப்படி இருக்கு. சரி சரி, மூஞ்செல்லாம் அழுத மாதிரி இருக்கு, என்னாச்சு? சி அதெல்லாம் இல்லை, தெரியலடா, கோல்டுனால அப்படி ஆகுதான்னு தெரியல. சரி ஓகே தானே? டேப்லெட் எதாவது வேணுமா? இல்லை இல்லைடா. சரி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? அவகிட்ட இன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருக்கேன். அவளுக்கு பிடிச்ச ஃப்ளார்ஸ் இல்லை கிஃப்ட் ஏதாவது இருந்தால் சொல்கிறியா? நான் அவகிட்ட கொடுத்து நான் ப்ரப்போஸ் பண்ணுறேன். இல்லை சரி வேணாம் விடு. அவள் பர்த்டே இன்னும் 3 மந்தில். ஸோ அன்னைக்கே அவளை விஷ் பண்ணி அப்படியே ப்ரப்போஸ் பண்ணிடுறேன், எப்படி? நல்ல ஐடியா ஜங்குக், சூப்பர். இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகும். சரி வாயன், வாயன் எனக்கு காஃபி போட்டு தரியா? சரி ஜங்குக், நீ போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, நான் காஃபி போட்டு வைக்கிறேன். சரி அப்படி சொல்லிட்டு அவன் போய் ஃப்ரெஷ்ஷப் பார்க்க போகிறான். நீங்கள் கண் கலங்கி பார்க்குறீங்க. எந்த பொண்டாட்டியாவது தான் புருஷனோட லவ்வருக்கு கிஃப்ட்டு பூவெல்லாம் வாங்கி கொடுக்க ஹெல்ப் பண்ணுவாளா? லக்கி வாயன். அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் விதியை நினச்சிட்டு நீங்கள் போய் காஃபி போடுறீங்க. ஸோ காஃபி போட்டுக்கிட்டே இருக்கும் போது டக்குன்னு பின்னாடி வந்திருப்பான் ஜங்குக். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லைக் அந்த காஃபியை ஊற்றலான்னு வரீங்க. எப்படி சொல்கிறது, அந்த காஃபி போட்டு லைக் காஃபி தூள் போட்டு நீங்கள் அந்த பால் எடுத்த அளவு ஊற்றலான்னு வருவீங்க. ஸோ ஜங்குக் அந்த எப்பவும் போல் அப்படின்றான். டக்குன்னு நீங்கள் பயந்து அந்த சட்டையை விட்டுடுறீங்க. ஸோ அப்படியே கால்லாம் ஊற்றிடுது உங்களுக்கு. அப்பா ஜங்குக் அவா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கத்த ஆரம்பிச்சிடுறீங்க. ஏய் சாரி வாயின் அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்க்குறான். அப்படியே கால்லாம் ஊற்றிடுச்சு உங்களுக்கு கொதிக்க. டக்குன்னு உங்களுக்கு தூக்கிக்கிறான். இப்போ வலிக்குது ஜோக்கு, வலிக்குது அப்படி சொல்லிட்டு நீங்கள் அழுகிறீங்க. ஸோ உங்களை அப்படியே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டான். ஸோ டாக்டரை பார்த்துட்டு, ஏம்மா பார்த்து ஹேண்டில் பண்ண மாட்டிங்களா? சாரி சார், கை தவறி விழுந்துடுச்சு. அப்படியே ஜங்குக் பார்க்குறான். நான் தாண்டா என்னால் தானே அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அது வந்து ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அப்படியே அவன் அமைதியாகிடுறான். இல்லை நான் தான் இதை யோசிச்சுக்கிட்டு தெரியாமல், இனிமேல் தான் கவனமாக இருமா, நல்லா ஆழமாக இதாகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, பார்த்துக்கோங்க அப்படின்றான். சரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படியே ஜங்குக் பார்த்துட்டு, வாயன் நான் தான் அப்படி பண்ணேன்னு சொல்லியிருக்கலாம்ல, விடு ஜங்குக் அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த மருந்தெல்லாம் வாங்கிட்டு நீங்கள் அப்படியே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறான். ஸோ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. சரி ஜங்குக், ஏதாவது நான் போய் சமைக்கிறேன். ஏய் நெல்லு, என்ன
பெரிய தியாகின்னு நினைப்பா. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபுட் ஆர்டர் பண்ணுறான். 2 பேர் சாப்பிட்றீங்க. உங்களுக்கு சாப்பிட மனசே கிடையாது. ஏய் என்னடி கொத்திட்டு இருக்க? இல்லை ஒன்றும் இல்லை, சாப்பிடு அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் திருப்பியும் பொறுமையாக தான் சாப்பிட்றீங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டு நீ செட் ஆக மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனே ஊட்டி விடுறான் உங்களுக்கு. ஜங்குக், இதெல்லாம் வேணாம், இதுவே பழக்கமாயிடும். இன்னும் 3 மந்த் தானே, அதுக்கப்புறம் நீ யாரோ நான் யாரோ. இதுக்கப்புறம் நான் இங்கே இருக்க மாட்டேன். நான் ஜெர்மன் போகிறேன் படிக்கிறதுக்கு. மை ஹையர் ஸ்டடீஸ் நான் அங்கே போய் கண்டினியூ பண்ணிக்கிறேன். வாயன், இன்னும் 3 மந்த் இருக்குது. ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்க? ஊட்டி விடுறதுனால இது ஒன்றும் பழக்கமாகாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் ஊட்டி விட்றான். ஸோ நீங்களும் அப்படியே சாப்பிட்டுட்டு பார்க்குறீங்க. அவன் ஊட்டி விட்டு, சரிடி நான் சாப்பிட்டு நான் கொஞ்சம் வெளில போயிட்டு வரேன், ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது. சரிங்க ஜங்கோ, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னோடனே, ஏய் என்ன நீங்கள் வாங்க போங்க, நீ வானே கூப்பிடு, புரியுதா? சரிடா, சரி ஓகே பாய், அவளை போய் சைட் அடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறான். சரி ஜாக்கு. அதுக்கப்புறம் அப்படியே போயிடுறான். நீங்கள் ஒரு மாதிரி கண் கலங்கிடுறீங்க. ஸோ அப்படியே ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த படியில் ஏறவே முடியல, அப்படியே ஏறி போயிட்டு அந்த கெஸ்ட் ரூமில் போய் படுக்கிறீங்க. ஸோ ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. வேறு என்ன பண்ணுறது, இதுதான் உங்கள் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க. ஸோ ஜங்குக்கு வந்து கொஞ்சம் டயர்டாக வந்துட்டு இருக்கான். ஜங்குக், என்னாச்சு பார்த்தியா? பார்த்தேன். இன்றைக்கி ரொம்ப அழகாக இருந்த தெரியுமா? இன்றைக்கி பிங்க் ட்ரெஸ் போட்டிருந்தாடி, செம்ம அழகாக இருந்துச்சு. உனக்கூட அவ்வளோ எடுக்குமான்னு தெரில. அவளுக்கு லைக் நீங்கள் ஐ திங்க் நீ தீபாவளி அன்றைக்கி எடுத்தேன்னு நினைக்கிறேன் அந்த ட்ரெஸ்ஸு. ஸோ மேபி 18th பர்த்டே கிட்ட வந்துச்சு அந்த தீபாவளி அப்போ. ஸோ அந்த ட்ரெஸ்ஸு செம்ம அழகாக இருந்துச்சு. உனக்கான சூட் ஆகலை, அவளுக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்துச்சு தெரியுமா? கண்ணே எடுக்க முன்னாடி செம்மையாக இருந்தாவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. மேபி எனக்கு பிங்க் செட் ஆகலே என்னவோ. ஹே பண்ணி, உனக்கு எது போட்டாலும் அப்படி தாண்டி இருக்கும். நீங்கள் சிரிச்சுக்கிட்டே, சரி உனக்கு தான் அவங்களுக்கு போடுறது பிடிச்சிருக்குல்ல, ஸோ அவங்களுக்கே போய் ப்ரெசன்ட் பண்ணுங்க பிங்க் கலர் ட்ரெஸ்ஸா. என்ன ஜலசா? நான் யார் ஜங்கு? நான் யார்? உங்கள் லவர் கூட நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்க, என்ஜாய் பண்ணுங்க, எனக்கு ஹாப்பி தான். நீ சந்தோஷமாக இருந்தால் நானும் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ எப்படியே நெக்ஸ்ட் டே ஆகியிருக்கும். ஸோ ஜங்குக் பார்த்துட்டு, ஏய் நீ அங்கெல்லாம் படுக்க வேணாம், உனக்கு தான் கால் சரியில்லைல்ல, ஸோ நீங்கள் என் ரூம்லேயே படுத்துக்கோ, 2 பேரும் ஒரே பெட் ஷேர் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு தான் நம்மளோட லிமிட்ஸ் தெரியும்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நீங்கள் பார்த்துட்டு, பரவாயில்ல ஜங்குக், நான் அங்கேயே படுத்துக்கிறேன். வயன் சொல்கிறத கேட்க மாட்டியா? நீங்கள் அப்படியே போய் யோசிச்சுட்டு, சரி ஜங்குக் அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேருமே ஒன்றா தான் தூங்குறீங்க. மார்னிங் ஆகுது. ஸோ லைக் நீங்கள் வந்து சுடு தண்ணிலாம் போட்டுட்டு அவனை எழுப்புறீங்க. ஜங்குக் ஜங்குக் என்ன? இல்லை சுடு தண்ணி போட்டிருக்கேன். சுடு தண்ணியா? ஏய் உனக்கு கால் தான் சரியில்லைல்ல, எதுக்கு இது தேவையில்லாத வேலை? அதுவும் நீ இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காத, அப்புறம் எனக்கு இதே பழக்கமாயிட சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறது, நீ சொல்கிற மாதிரி தான் 3 மாதம் கழிச்சு நீ எங்கே இருக்க போகிற, நான் எங்கே இருக்க போகிறேன். அதுக்கப்புறம் நீ காஃபி போடுறது, அதுக்கப்புறம் தண்ணி போடுறது எல்லாமே ஒன்று எதிர்பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். ஸோ அதனால் இதெல்லாம் வேணாம், என் வேலையை நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு, பரவாயில்ல ஜங்குக், நான் இருக்க வரையும் நானே செய்கிறேன் அப்படின்றீங்க. எப்போவுமே நீ இப்படி தான், எனக்கு ஏதாவது வேணும்னா கரெக்டாக செஞ்சுருவேன் அப்படி சொல்லிட்டு அவன் ஸ்மைல் பண்ணிக்கிட்டு உங்கள் தலையை ரஃப் பண்ணி கொடுத்துட்டு அவன் போய் குளிக்க போகிறான். ஸோ நீங்கள் வந்து குக்கிங்கும் ரெடி பண்ணிடுறீங்க. ஸோ அந்த லைக் அவனோட ட்ரெஸ்ஸு அவனுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸாக இருக்கும், அதை எல்லாத்தையுமே அயன் பண்ணி வைக்கிறீங்க. ஏய் சமைச்சிட்டியா? ஸ்மெல் இங்கே வரையும் வருது. சமைச்சிட்டு ஜங்குக், இந்தா உன் ட்ரெஸ்ஸு அயன் பண்ணிட்டேன். ஏன்டி இந்த தேவையில்லாத வேலை, உனக்கே கால் நடக்க முடியல. ஜங்குக், அப்புறம் நீ மட்டும் எப்படி சமாளிப்ப? நீ இதுக்கப்புறம் வேலைக்கு போகிறல்ல, அப்புறம் நான் மட்டும் வெட்டியாக இருப்பேன். ஸோ கொஞ்ச நாள் தானே, உன்னை நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஸோ அவன் பார்த்துட்டு, தேங்க்ஸ் டி, தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோர் ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு போகிறான்.
உங்களுக்கு அது என்னமோ மாதிரி இருக்கு. ஜாங்கூக், இதை நீங்கள் ஆசையாக கொடுத்தியா? உன் வேலைக்கு கூலியா? அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு உங்களுக்கு. ஸோ பார்த்துட்டு எங்கள் அம்மா சேடாக ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே கீழே போகிறீங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து வைக்கிறீங்க. ஏய், நீ சமைப்பியாடி? ஏன், நான் சமைக்க மாட்டேனா? இல்லை, நீ சமைச்சி இதுவரை நான் சாப்பிட்டதில்ல. அதான் என்ன பண்ணுறது, நான் சமைக்கிற அளவுக்கு எனக்கு பொறுமை இல்லை. இங்கே கட்டி கொடுத்ததுனால என் திறமெல்லாம் இங்கே காட்ட வேண்டியது இருக்குது. எங்கள் வீட்டில் நான் பெருசாலாம் சமைக்க மாட்டேன். எனக்கு எப்பயாவது அப்பா அம்மா வெளில போயிருந்தா சமைப்பேன், அவ்வளோதான் அப்படின்றீங்க. ஸோ அவன் பார்த்துட்டு சரி சரி நல்லா தான் இருக்குது டேஸ்ட்டு அப்படின்றான். தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி சேடாக ஸ்மைல் பண்ணுறீங்க. ஏய், நீ வர வர பேசவே மாட்டேடி பெருசா. என்னாச்சு உனக்கு? முன்ன மாதிரி துரு துரு மாதிரி இல்லவே இல்லையே. ஏன் பண்ணி என்னாச்சுடி அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை ஜாங்கூக், இனிமேல் என் நேச்சரே மாற்றிக்கலான்னு இருக்கேன். குவைட்டா பெருசாக யார்கிட்டயும் பேசக்கூடாதுன்னு இருக்கேன். ஏன்டி? ஏன்டி? ஒன்றும் இல்லை, சும்மாதான். ஏதோ வினோதமாக பண்ணுறேன், பண்ணு பண்ணு அப்படின்றான். ஸோ இப்படியே தான் நீங்கள் வந்து ஜங்குக்கு சூப்பராக பார்த்துப்பீங்க. அவனுக்கு ட்ரெஸ் பண்ணி விடுறதுலேருந்து, ட்ரெஸ் அயன் பண்ணி வைக்கிறதுலேருந்து, சாப்பாடு செய்கிறதுலேருந்து, அவனுக்கு எல்லாமே சுடு தண்ணி எல்லாமே போட்டு வச்சுருவீங்க. அவனை பர்ஃபெக்டாக பார்த்துப்பீங்க. ஆனால் அவன் ஆஃபீஸ் போனான்னா லைக் அந்த பொண்ணு கூட தான் சுற்றிட்டு இருப்பான். எப்படி சொல்கிறது, சுத்தரான் மீன்ஸ் லைக் அவன் அந்த பொண்ணு எங்கே போகிறா எங்கே வரான்னு சொல்லிட்டு பார்த்துருப்பான். ஆக்சுவலாக ஜங்குக்கோட ஆஃபீஸில் தான் அந்த பொண்ணு ஒர்க் பண்ணுறா. ஸோ இவன் வந்து ஒன் சைடாக பார்க்குறது அந்த பொண்ணுக்கே தெரியாது. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகிறவும் கிட்டத்தட்ட 3 மந்த். ஸோ இன்றைக்கி தான் உங்கள் லாஸ்ட் டே. நீங்கள் கண் கலங்கிட்டு எல்லாமே ட்ரெஸ் எல்லாம் எடுத்து மடித்து வைக்கிறீங்க. ஸோ ஜங்குக்கும் வந்து எல்லாத்தையும் மடித்து வச்சுட்டு, வயன் உனக்கு தெரியுமா நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன்னு? அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம டைவர்ஸ் முடிஞ்சோன்னே நான் நான் பிரியா கிட்ட என் லவ் சொல்லுவேன்டி. எனக்கும் தெரியும் ஜங்குக். நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இதுக்கப்புறம் நான் இங்கேயும் இருக்க மாட்டேன்ல, ஜெர்மனிக்கு போயிடுவேன். அதுக்கப்புறம் உன்னையும் பார்க்க முடியாது. இட்ஸ் ஓகே. சரி, நீ உன் லைஃப்பை என்ஜாய் பண்ணு. நான் இதை முடித்தோன்னே கொஞ்ச நாளில் ஜெர்மனி கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி வாயன், என் ப்ரப்போசல் என்னன்னு பார்க்க மாட்டியா? டைம் கிடைச்சா பார்க்குறேன். ஏன்னா டைவர்ஸ் முடித்தோன்னே எனக்கு கொஞ்ச நேரத்துலேயே ஃப்ளைட் இருக்குது. ஸோ தட்ஸ் வை கிளம்புறேன். நான் டேரெக்டாக ஒன்று கோர்ட்டில் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சொல்லிட்டு போகிறீங்க. ஜங்குக் தான், ஏய் 2 பேருமே ஒன்றா போகலாமேடி. ஏய், ஒன்றா போனால் தேவையில்லாத சண்டை வரும். அதே மாதிரி நம்ம டைவர்ஸ் வாங்குறது நம்ம அப்பா அம்மாவுக்கு தெரியாது. தெரிஞ்சாலும் பெரிய சண்டையாகும். கொஞ்ச நாளில் தெரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு லைக் சொல்கிறான். நீங்கள் பார்க்குறீங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு 2 பேருமே அக்செப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே ஃபர்ஸ்ட்டு கிளம்பிடுறீங்க. உங்களை பார்க்குறான். பட் ஏதோ ஒரு லைக் எப்படி சொல்கிறது, ஏதோ ஒரு சோகம் நெஞ்சை பிடிச்சி கவ்வுன்னுவாங்களே, ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு சேட்னஸ் தெரியுது. அவன் அதை வந்து பெருசாக எடுத்துக்கல. ஸோ நீங்களும் போயாச்சு. நீங்கள் இப்போ டேரெக்டாக ஒரு கோயிலுக்கு தான் போகிறீங்க. போயிட்டு அந்த சாமி முன்னாடி உட்காந்து அவ்வளோ அழுகுறீங்க. என் தாலி பாக்கியம் வெறும் 3 மாதம் தானாம்மா. எவ்வளோ ஆசைப்பட்டு இந்த தாலியை வாங்கிக்கிட்டேன் தெரியுமா? இப்போ என் புருஷன் அவன் கையாலே வேற ஒரு பொண்ணு கொடுன்றான். எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? ஏம்மா என் வாழ்க்கையில் இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுறீங்க? ஆசைப்பட்டது வேற எதுவும் இல்லை, என் ஜங்குக்கு மட்டும்தான். ஆனால் அவன் என்னை ஒரு பொருட்டாவே எடுத்துக்கல. அவன் நல்லா இருந்தால் போதும். அவன் நல்லா இருக்க செய்தி கேட்டுட்டு எங்கேயோ ஒரு மூலையில் நான் சந்தோஷமாக இருந்துருவேன். இதுக்கப்புறம் என் லைஃப்பில் மேரேஜ்னு ஒரு வார்த்தை இல்லவே இல்லை அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே அழுதுகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக இப்போ கோர்ட்டுக்கு வந்தாச்சு. ஸோ 2 பேருமே இப்போ கோர்ட்டில் நின்றுட்டுருக்கீங்க. ஸோ டைவர்ஸ்க்கு கொடுக்கறதுக்கு கேட்குறாங்க. லைக் உங்களுக்கு வந்து இந்த டைவர்ஸ் கொடுக்க சம்மதமான்ட்டு ஜங்குக் ஹாப்பியாக சந்தோஷமாக சொல்கிறான் எஸ்ன்ட்டு. நீங்கள் ரொம்ப சேடாக எஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பீங்க. ஸோ 2 பேருக்குமே டைவர்ஸ் கொடுத்தாச்சு. லைக் 2 பேருமே கீழே வந்தாச்சு அந்த கோர்ட்டுக்கு வெளில. வயன் தேங்க்யூ ஸோ மச் வயன், தேங்க்யூ ஸோ மச். இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன்.
தேங்க்யூ. ஒன் ஸோ எங்கே போனாலும் நீ ஹாப்பியாக இரு. நான் பிரியா கிட்ட லவ் சொல்லிவிட்டு உனக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஹாப்பி ஃபார் யூ ஜங்குக். எனிவேஸ் அட்வான்ஸ் ஹாப்பி மேரிட் லைஃப் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவன் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே ஒரு ஹக் பண்ணிவிட்டு பாய் வாயான் அப்படின்னு சொல்கிறான். ஸோ நீங்கள் ஒரு மாதிரி அப்படியே பார்க்குறீங்க. அவன் அதை கூட கண்டுக்கல. ஒரு மாதிரி அவன் ஹாப்பியாக அங்கே போயிட்டான். ஸோ டேரெக்டாக இப்போது அவன் ஆஃபீஸ்க்கு தான் போகிறான். ஸோ ரொம்ப ஹாப்பியாக அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு லைக் ப்ரப்போஸ் பண்ணுறான் எல்லோரும் முன்னாடியுமே. ஸோ அந்த பொண்ணு செம்ம ஷாக்காக பார்க்குறா. சார் என்ன பண்ணுறீங்க? பிரியா, ஐ லவ் யூ ஸோ மச் பிரியா. இந்த காலேஜ் டேஸ்லேருந்து நான் உன்னை லவ் பண்ணிகிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் எனக்கு சொல்கிற கரேஜ் வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஹாப்பி பர்த்டே. சீக்கிரமாக ஹாப்பி மேரேஜ் லைஃப்னு எல்லோரும் விஷ் பண்ணணுன்னு நான் விஷ் பண்ணுறேன் அப்படின்றான். அந்த பொண்ணு பார்த்துட்டு, சார் ஐம் சாரி. வை? என்ன பிடிக்கலையா உனக்கு? சார் உங்களை எனக்கு பாஸாக பிடிக்கும், ஆனால் லைஃப் பார்ட்னராக இல்லை. ஏன்? எனக்கு என்ன குறை? என்கிட்ட சொத்து இல்லையா? என் அழகு இல்லையா? என்ன இல்லை உனக்கு பிரியா? உனக்கு என்ன வேணுமோ நான் செய்கிறேன். சார் ஆனால் ஐ எம் ஆல்ரெடி என்கேஜ்ட். மை ஃபியான்ஸ் ஜே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் அங்கே தான் ஒர்க் பண்ணுறான் ஆக்சுவலாக. ஸோ அந்த பையன் வந்திருப்பான். மை ஃபியான்ஸே அப்படின்னு சொல்கிறா. ஜங்குக்கு இடியே வந்த மாதிரி இருக்குது. ஸோ அவனும் புரிஞ்சுக்கிறான். ஸோ ஏதோ தப்பாக மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அவர் வந்து இது மாதிரி ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே போயாச்சு. ஸோ பிரியா வந்து ஜேகிட்ட சொல்லிட்டு ஜேகிட்ட பேச வரா. சார் வாயினங்க, எனக்கு தெரியும் உங்கள் 2 பேருக்கு மேரேஜ் ஆகிடுச்சுன்னு. நான் அவளை டைவர்ஸ் பண்ணிட்டேன். சார் என்ன சொல்கிறீங்க? ஆமாம், நான் உன்னை லவ் பண்ணுறதா அவகிட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் 2 பேரும் டைவர்ஸ் வாங்கிக்கலான்னு சொன்னேன். அவ்வளோ ஹாப்பியாக ஏற்றுக்கிட்டா. இன்றைக்கி தான் எங்கள் 2 பேருக்கும் டைவர்ஸ் ஆச்சு. இந்நேரம் அவள் ஜெர்மனிக்கு போயிருப்பா. அப்படியே ஷாக்காக பார்க்குறா. சார் நீங்கள் என்ன காரியம் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியுதா? ஏன், என்னாச்சு? சார் அவள் சின்ன வயசுலேருந்து ரொம்ப சின்சியராக லவ் பண்ணிகிட்ருக்கா. என்ன? ஆமாம் சார், அவள் உங்களை 11th படிக்கிறதுலேருந்து இப்போ வரையுமே லவ் பண்ணிகிட்ருக்கா. ஆனால் நீங்கள் என்ன அசால்ட்டாக டைவர்ஸ் கொடுத்துட்டேன்னு சொல்கிறீங்க? ஏய், என்ன தப்பாக புரிஞ்சிட்ருக்க? அவ்வளோ நானும் ஃப்ரெண்ட்ஸ். முட்டாள் மாதிரி பண்ணியிருக்க. பிரியா, வார்த்தையாளந்து பேசு. சார் நீங்கள் முட்டாள் தான். அவள் இப்போ வரையும் உங்களை லவ் பண்ணிகிட்ருக்கா. என்கிட்ட எவ்வளோ ஆசையாக சொன்னா தெரியுமா மேரேஜ் ஆகிறப்ப? என் ஜங்குக்கு எனக்கு கிடச்சிட்டான், அவ்வளோ சந்தோஷமாக சொன்னேன். ஆனால் நீங்கள் அசால்ட்டாக டைவர்ஸ் கொடுத்துட்டேன்னு சொல்கிறீங்க. அவளை தொலைச்சிட்டீங்க. அவளை மாதிரி ஒரு நல்ல பொண்ணு எங்கேயாவது யாருக்காவது கிடைப்பாளா? எனக்காக அவளை விட்டுட்டு வந்திருக்கேனா? நீ ஒரு முட்டாள் தான் ஜங்குக், நீ ஒரு முட்டாள் அப்படி சொல்லிட்டு அவள் போயிடுறா. ஜங்குக்கு செம்ம ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்படியே போயிட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி உடஞ்சி போய் அவன் சீட்டில் உட்காடுறான். நீங்கள் பேசினது எல்லாமே அப்படியே வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. ஓகே ஜங்குக், ஹாப்பினஸ் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். அது எல்லாமே அப்படியே வந்துட்டு போகுது அவனுக்கு. அப்படியே ஒரு மாதிரி உடஞ்ச மாதிரி ஆயிடுறான். ஏன் அவ என்னை லவ் பண்ணலாம்? அப்பெல்லாம் இல்லை. அவனுக்கே ஒரு கன்ஃபியூஷன். அப்படியே வீட்டுக்கு வரான். அந்த வீடு வெறும்னே இருக்குது, யாருமே இல்லை, ஒரு மாதிரி எம்டினஸ்ஸாக இருக்குது. அதுக்கப்புறம் அவன் அதை பெருசாக எடுத்துக்கல. ஒரு 2 days ஆகுது. நீங்கள் எப்போவுமே எழுப்பி விடுவீங்கள, சாப்பாடு ரெடி பண்ணுறது, தண்ணி இது பண்ணுறது எல்லாத்தையுமே அவன் அப்படியே மிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ அப்படியே ஒரு மாதிரி அவனுக்கே தெரியாமல் அழுக வருது. ஏன் ஜங்கு, எதுக்காக இப்படி ஃபீல் பண்ணுற? அவன் உன்னோட ஃப்ரெண்டு தானே. ஒரு ஃப்ரெண்டால் ஒருத்தவங்களை இவ்வளோ மனசை கஷ்டப்பட வைக்க முடியுமா அப்படின்னு அவனுக்குள்ளே ஒரு கேள்வி. ஸோ இப்படி டைம் ஸ்கிப் ஆக அவனுக்கு நீங்கள் ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப மென்டல் டார்ச்சர் ஆகிட்டீங்க. நீங்கள் வந்து பேசினது, சாப்பிட்றியான்னு கேட்டது, லைக் பிரியாணி சமைச்சிட்டு வந்து நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டது எல்லாமே அவனுக்கு அப்படியே வந்துட்டு போகுது. அவனுக்கு இருக்கவே முடியல.
ஸோ ஒரு வாரத்திலேயே அவன் ஃப்ளைட்டில் லைக் புக் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கே இருக்கீங்களோ கஷ்டப்பட்டு தேடி அந்த இடத்துக்கே வரான். ஸோ இப்போ நீங்கள் கிளாஸ்லேருந்து வெளில வந்துட்டுருக்கீங்க. ஸோ அப்போது ஜங்குக் தான் அப்படியே ஆப்போசிட்டில் நின்றுட்டுருக்கான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு வேறு யாரோன்னு நினச்சிட்டு திரும்பியிருப்பீங்க. ஏ வயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிப்பான். ஜங்குக், என்ன ஜங்குக், பிரியா கிட்ட லவ் சொல்லிட்டியா? ஓ மேரேஜா? ரொம்ப சந்தோஷம். சரி எப்போ மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. நடிக்காத. ஏண்டி என்னை நீ லவ் பண்ணுன்னு சொல்லவே இல்லை? ஜங்குக் விளையாடாத. சொல்லு வயான், நீ என்ன ஏன் லவ் பண்ணுன்னு சொல்லவே இல்லை? எப்போ சான்ஸ் கொடுத்த ஜங்குக்? நீ தான் என்னை ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தியே. நான் உன்கிட்ட 11th 12th என் லவ் சொல்லியிருப்பேன். ஆனால் நீ ஒரு பொண்ணை க்ரஷ்ன்னு சொல்லி வச்சுருந்த. அதுக்கப்புறம் காலேஜ் மேரேஜ் ஆனோன்னா என்ன சொன்ன? பிரியாவை லவ் பண்ணுறேன்னு. எங்கேயாவது நீ என்ன லவ் பண்ணுறியான்னு கேட்டியா? அப்புறம் எப்படி ஜங்குக் நானாக சொல்லுவேன்? அப்படி சொல்லிட்டு நீங்கள் உடஞ்சி அழுகுறீங்க. ஸோ ஜங்குக்கும் அப்படியே முட்டி போட்டு கீழே உட்காந்துட்டா. மன்னிச்சிடுடி வாயன். சத்தியமாக எனக்கு தெரியாது நீ இவ்வளோ சின்சியராக லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு. மன்னிச்சிடுவாயன், மன்னிச்சிடு. நீ இல்லாதப்போ தான் உன்னோட வலி என்ன நான் அனுபவிச்சு அது எல்லாமே நான் அனுபவிச்சுடி. நான் உன்னை பேசின வார்த்தைகள் ஒன்றை ஹர்ட் பண்ணிச்சோ இல்லையோ என்னை நல்லாவே ஹர்ட் பண்ணிச்சு. என்னை விட்டு திரும்ப போயிடாத வயன். ஜங்குக் விளையாடாத, போ. அவனுக்காக வெயிட் பண்ணுவா. அவள் எங்கே வெயிட் பண்ணுவா? அவளுக்கு தான் ஃபியான்ஸே இருக்கே. என்ன சொல்கிற? ஆமாம், இன்னும் கொஞ்ச நாளில் அவளுக்கு மேரேஜ். இப்போ போய் சொன்னால் என்னை கேஸ் பிடிச்சிடுவாங்க. அதனால் நீயே வந்துடுடி அப்படின்னு சொல்கிறான். அழ முடியாது அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. நீ தான் அவள் தானே வேணும்னு. நம்ம 2 பேருக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சே, அதெல்லாம் ஜஸ்ட் பேப்பர். ஆனால் நீ நான் 2 பேருமே மனசார இதயத்தால் இணைஞ்சிருக்கோம். அதை யாராலுமே தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். உங்களால் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நீங்களும் ஹக் பண்ணிவிட்டு பயங்கரமாக அழுகுறீங்க. ஸோ அந்த பேப்பர்லாம் கிழிச்சு போட்டு ஸோ அந்த ஜெர்மனிலேருந்து இங்கே வந்தாச்சு. ஸோ எந்த இடத்துல நீங்கள் டிவோர்ஸ் வாங்குனீங்களோ அந்த இடத்துல ஜங்குக் திருப்பி உங்களை ரீமேரேஜ் பண்ணுறான். ஸோ நீங்கள் 2 பேரும் ஹாப்பியான லைஃப் லீட் பண்ணுறீங்கடா. ஸோ இதோட கதை முடிச்சுக்கலாம். ஐ ஹோப் இந்த கதை பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் ஏஞ்சல் ஃபெஸ்டிவலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். இந்த கதை எப்படி இருந்து சொல்லுங்கள். போனஸ் பார்ட்லாம் கேட்காதீங்க ப்ளீஸ். ஓகேடா, பாய். சரங்கே.